வெல்கம் டு புதுநெல்லி சேனல். நான் உங்க பிரியா. ஆஸ் யூஷுவல் இந்த சேனல்ல எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்கள், சிந்தனைகள், குட்டி குட்டி திறமை எல்லாம் ஷேர் பண்றோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மங்கோலியா பூ சாட்டன் ஃபேப்ரிக்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பூ பண்ணி தான் நாங்கள் பால் கவுன்ஸ்லலாம் ஒட்டுவோம். இந்த ட்ரெஸ்லலாம் இந்த பூ தான் ஒட்டியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தான் இந்த பூ செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல். ஆஸ் யூஷுவல் லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பூ செய்கிறதுக்கு 2 இன்ச் அகலத்தில் 48 இன்ச் நீளத்தில் ஒரு சாட்டன் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் 4-5 அதை மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஏற்கனவே 1.5 இன்ச் விட்டத்தில் ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பேப்பரில். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு சுற்றி கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம நிறைய இந்த மாதிரி மடித்து பண்ணதுனால நமக்கு ஒரு தடவையிலே ஒரு 10 சர்க்கிள் கிட்ட நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு தேவையான கலரில் சாட்டன் ஃபேப்ரிக்கில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டதை எடுத்து சுற்றி நம்ம லைட்டர் பிடிச்சு ஹீட் காமிச்சு சீல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா இதழும் இப்படி தான் பண்ணணும். சுற்றி லைட்டர் காமிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடில் நுனியில் பிடிச்சி 2ஆக மடித்து அந்த ஹீட் காமிச்சிட்டா அது இதழ் மாதிரி உங்களுக்கு மாறிடும். இப்போ தேவையான அளவுக்கு நாங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரே கலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இடையில முத்து ஒட்டணும். ஒரே கலரும் சேர்க்கலாம், இல்லை நம்மளுக்கு வேணும்னா இந்த 3 கலரையும் காம்பினேஷன்லையும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பப்படி தான். இப்போ ஒவ்வொரு இதழ்லையும் நுனியில் கம் தடவி இன்னொரு இதழ் எடுத்துகிட்டு வந்து அந்த நுனியில் வச்சு க்ளூ பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை இதழ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் 3 இதழ் தான் சேர்த்துக்குவோம். இந்த 3 இதழ் சேர்த்ததுக்கப்புறம் முத்து எடுத்து நடுவில் ஒட்டிடுவோம். இப்படி தான் மங்கோலியா பூ செய்யணும். இந்த மாதிரி இன்னும் 2-3 கலர்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பண்ணி காட்டிடுறோம். இந்த மாதிரி பூவை நம்ம என்ன ட்ரெஸ் கலர் வச்சுருக்கோமோ அந்த ட்ரெஸ் கலரில் உள்ள சாட்டனில் எடுத்து பண்ணி அதை கொண்டு போய் ட்ரெஸ்ஸில் நீங்கள் க்ளூ பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுற பூவை பால்கவுன் வெரைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 2-2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் 2க்குமே யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், மங்கோலியா பூ பண்ணியாச்சு. இதோட செய்முறைன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். ஒரு சர்க்கிள் கட் பண்ணுறோம், சுற்றி அதை ஹீட்ரு பண்ணுறோம், அதை எல்லாத்தையும் சேர்த்து க்ளூ பண்ணி முத்து ஓட்டுறோம், அவ்வளோதான். அடுத்து இந்த பூவை நாங்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் எப்படி ஒட்டியிருக்கோன்னு காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸில் டாப் போர்ஷன்லேயும் சைடில் வச்சுருக்க பெரிய பவுலையும் இந்த பூவை நாங்கள் ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.